யுத்தம் செய்வதை விட ரசாயன பசலையை நிறுத்தியது ஒரு பாரதூரமான செயல். இதை கைவிட்டு விடுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய அரசும் பதவியும் பறிபோகும் என்று நான் தான் முதலில் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கூறினேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்திருந்த ஒரு விருந்துபசாரத்தில் சிறிது மது அருந்து விட்ட பிறகு 20 அமைச்சர்கள் கூடியிருந்த சபையில் நான் இந்த விடயத்தை கூறினேன் என்று சாமர சம்பத் தசாநாயக்க கூறியிருக்கிறார். இந்த விடயத்தை அவர் ரத்னபுரியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது, நான் கோட்டாபயவை எச்சரிக்கும் போது அங்கு மஹிந்தானந்த அலுத்கமகே இருந்தார். அவர்தான் அப்போதைய விவசாய அமைச்சராகவும் இருந்தார். இது தொடர்பில் நான் பேசிய போது கோட்டாபய ராஜபக்ஷ இரசாயன பசலையை நிறுத்தியமை இப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது தானே என்று மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் கேட்டார். மஹிந்தானந்த அலுத்கமகே இவ்வாறு தெரிவித்த பிறகு சாமர சம்பத் பார்த்து கொண்டே இருங்கள், இந்த விடயம் எங்கு போய் முடிய போகிறது என்று எச்சரித்ததாக கூறியிருக்கிறார். அவர் அவ்வாறு கூறி ஒரு வருடம் கூட முடியவில்லையாம். அதற்கிடையில் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக கூறியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் சாமர சம்பத் மற்றும் ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். அதாவது, பெரும் எதிர்பார்ப்புகளுடன் 65 லட்சம் மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு வாக்களித்தனர். இந்த அரசை யாருமே கவிழ்க்கவில்லை. அந்த அரசே தனக்கான குழியை தோண்டி தன்னுடைய ஆட்சியை கவிழ்த்து கொண்டது என்றும் சாமர சம்பத் கூறியிருக்கிறார்.